மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா, தன்னோட தொழில் முன்னேற்றத்துக்காகவும், பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இயற்கையான வழிபாடு முறைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நீங்க திங்கட்கிழமையில வரக்கூடிய திங்கள் ஓரை, அதாவது சந்திர ஓரையில நீங்க நல்ல வழிபாடு பண்ணணும்னா, ஈஸ்வரன் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயில்ல பார்வதி தாயார என்ன ரூபத்துல இருந்தாலும் சரி, பார்வதி தாயார மனசார நீங்க வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணம், காரியம் கண்டிப்பா கைகூடும். உங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காகவும், தொழில் முன்னேற்றத்துக்காகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் அந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். வாய்வழி சொல்லக்கூடிய பிரதான விஷயங்கள் அதுதான் முதன்மையான பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க மிதுன ராசியில இருக்கிற பட்சத்துல ராசி, லக்னம் 2 பேருமே செய்யலாம். நீங்க அம்பாள் வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாரி அன்னதானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறப்பான விஷயம். பௌர்ணமி காலங்கள்ல கடற்கரை ஓரங்கள்ல நீங்க கொஞ்சம் மூன் வாக் போறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்சேஷன்ஸ குடுக்கும்.